வணக்கம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். டே டு லைஃப்பில் நம்ம எல்லாருமே அனுபவிச்சிட்டு இருக்க ஒரு வார்த்தை தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஏன்னா பொதுவாக வந்து யாருமே வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளோட ஒன்றி போய் தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு நிறையா வந்து அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணுவோம். மெடிடேஷன் பண்ணுவோம். பட் இப்போ நிறையா வந்து மியூசிக் தெரப்பி அது வந்து நிறைய ட்ரெண்டிங்கு. அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபடணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ்னாலே வந்து அதை ஒரு ஒதுக்கி வைக்கிறது, ஒரு பயம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். பட்டு ஸ்ட்ரெஸ்ஸும் உடம்புக்கு தேவை, நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு நான் சொன்னால் உன்னால் ஒத்துக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா சைக்காலஜி படி பார்த்திங்கன்னா 2 வகையான ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஒன்று வந்து யூ ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து டிஸ்ட்ரெஸ். இப்போ இந்த யூ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது தான் நம்மளோட டே டு லைஃப்பில் நம்ம டெய்லி வந்து கடந்து போகிறது. உதாரணம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போகணும், காலைல 10 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும்னா அப்போ நம்ம நாளே இல்லை எப்படி பிளான் பண்ணிடுவோம். இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இவ்வளோ வேலைகளை பார்க்கணும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஆட்டோவோ இல்லை நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் வந்து அதுவும் ஹெவி டிராஃபிக்கில் நம்ம போய் அந்த சீட்டில் உட்கார்றதுக்குள்ளே சப்பாடா அப்படின்னு ஆயிரும். பட் அந்த சீட்டில் போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து யூ ஸ்ட்ரெஸ். இதனால தான் யூ ஸ்ட்ரெஸ் வந்து நல்லதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா நம்ம நினைக்கிற ஒரு வேலை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துடுவோம். இதே போல் நிறைய உதாரணம் சொல்லலாம். ஒருத்தர் இன்டர்வியூக்கு போகிறாருன்னு வைக்கிறேன், அவருக்கு இன்டர்வியூ முடிகிற வரையும் அவரோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும், என்ன கேள்வி கேட்க போகிறாங்களோ, என்னாக போதோ, ஏதாக போதோ அப்படின்னு. பட் அது முடித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவர் செலக்ட் ஆகிறாரு ஆகலை, அது 2வது விஷயம். பட் அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவார். அந்த ஒரு பரபரப்பு அவருக்குள்ளே வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அது வந்து போயிடும். ஏன்னா அவர் அந்த எதிர்பார்த்த அந்த விஷயம் வந்து நடந்து முடிஞ்சோடனே அவரோட மைண்ட் வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு. யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நமக்குள்ளே ஓடினா மட்டும்தான் டெய்லி நம்மெல்லாம் காலைல படுக்கையை விட்டு எந்திரிப்போம். நம்மளோட வேலைகளை இன்னும் சிறப்பாக நம்ம எப்போ செய்யணும்னு நினைப்போன்னா, ஒரு விஷயம் முடிக்கிற வரையும் அந்த ஸ்ட்ரெஸ் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான். இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தர் ஓடுறாரு, அவர் வந்து என்ன நினைப்பார், நான் கண்டிப்பாக முதல் பரிசு வாங்கணும் அல்லது 3 பரிசுக்குள்ளேயாவது வரணும்னு நினைப்பார். அப்போ அந்த சின்ன ஸ்ட்ரெஸ் இருந்தால் மட்டும்தான் அவர் அந்த வேலையை அந்த இடத்துல சரியாக செய்வார். இது போல தான் நம்மளும் டெய்லி நம்மளோட டே டு லைஃப்பில் நமக்கான ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ், அதாவது இந்த யூ ஸ்ட்ரெஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளும் நம்மளோட வேலைகளை சிறப்பாக செய்யணும்னு நினைப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரெஸ். இதுக்கு வந்து இந்த யூ ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு காரணம் இருக்கும், அது முடிஞ்சிடும், ஸ்ட்ரெஸ் போயிடும்னு சொன்னேன். பட் டிஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா அவங்க செயின் சர்க்கிள் மாதிரி அடுத்து ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து மனசுக்குள்ளே போட்டு ஒரு டம்ப்பான விஷயம், ஒரு விஷயம் 2 விஷயம் கிடையாது, எத்தனையோ விஷயங்களை போட்டு மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து முடியாது. ஸோ எல்லா விஷயமும் செயின் சர்க்கிள் மாதிரி அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகாதுன்னா ஸ்ட்ரெஸ் வந்து அவங்கள விட்டு போகவே போகாது. நாளடைவில் அது அவங்கள வந்து மனதாலையும் பாதிக்கும், உடல் அளவுலையும் பாதிக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, அப்பப்போ அந்த ஸ்ட்ரெஸ் வருதுன்னா அதுக்கான காரணங்கள் என்ன, அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஆயிரும் அப்படின்னா அது வந்து யூ ஸ்ட்ரெஸ். ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸுனால் நீங்கள் அதை நினச்சி பயப்படாதீங்க. கொஞ்சமாவது அந்த ஸ்ட்ரெஸ் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நான் இந்த வேலையை இன்றைக்கி சிறப்பாக செய்வேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை எப்போ செய்வோன்னா அதுக்கான ஒரு பரபரப்பு நமக்குள்ளே இருக்கும் போது மட்டும்தான் நம்ம செய்வோம். அதனால் யூ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நமக்கு மிக மிக அவசியம், மிக மிக தேவை. நன்றி.